ஓகே ரெடி சிந்தாம ஒத்துமாடா எங்க பாருங்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம் ஐயோ அட பாவிகளா ஐயோ வேற லெவல் சூப்பர் ஃபுல்ஜர் சோடா ரெடி இப்போ நம்ம அடிப்பொலி ஹாய் பவர் பாண்டி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புது டிஷ் வந்து ஒன்று செய்ய போகிறோம். அது வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணாத டிஷ். கேரளாவில் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்க டிஷ் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்ஜர் சோடா நீ நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். வாங்க நம்ம அது வந்து எப்படி நீ நம்ம பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க என்ன பண்ண போகிறீங்க? ஃபுல்ஜர் சோடாவா? சோடா குடிக்க போகிறோமா? சோடா குடிக்கிறதுக்கு இவ்வளோ பில்டப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்ஜர் சோடா செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 4 டிஷ் தான் தேவைப்படுது. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி இருக்குங்களா, இது வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இஞ்சி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து புதினா வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பான மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரைச்சதுனால அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கலக்கிட்டா போதும், அது பச்சையாக மாறிடும் மறுபடியும். ஓகேங்களா, புதினா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா. இதில் பச்சை மிளகா கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா தான் அதுக்கான எஃபெக்டே இருக்கும். ஸோ பச்சை மிளகா. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜி விதை, அதாவது நன்னாரி விதை, சப்ஜி விதை. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மிக்சர் வந்து எப்படி ரெடி பண்ணணும் நான் காமிக்கிறேன். சோடா வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி வரப்பே குடிக்கணும். ஸோ பொங்கி வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சால்ட் வச்சிருக்கிறோம். இது எப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து சோடா வந்து பார்த்தீங்கன்னா லெமனும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ லெமன் வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. அடுத்தது பச்சை மிளகா, சும்மா திட்டமாக வந்து பச்சை மிளகா பேஸ்ட் இருக்குங்களா, அதை ஆட் பண்ணிப்போம். என்ன பாது? ஓ ஃபுல்ஜர் சோடா எவ்வளோது? காசு இல்லைண்ணா. இல்லை நாம் சார் குடிக்கிறீங்களா? வெயிட் பண்ணு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதினா ஆட் பண்ண போகிறோம். லெமன் சோடா சொல்லுமில்ல, அங்கே நம்ம நெய்வேல் லெமன் சோடா. இது வந்து புதினா, மல்லித்தழை இதெல்லாம் போட்டு இது ஒரு இது. ஆமாம், சோடா. ஆமாம், லெமன் சோடா. இஞ்சி பேஸ்ட் வச்சிருக்கிறோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியா செம்மையா இருக்குல்ல. அடுத்தது வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா வந்து சப்ஜி விதை இருக்கு இல்லைங்களா, அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி பீச்சில் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குடிக்கிறதுக்கு பதிலாக யார் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்ககிட்டே கொடுத்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, எப்பவுமே நம்ம தான் செஞ்சு நம்ம வந்து ஆசிரமத்தில் பசங்களுக்கு கொடுப்போம், இல்லைன்னா நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு டிஃப்ரெண்டாக பப்ளிக் வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து இன்னைக்கு குடிச்சிட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். இது வந்து கேரளாவில் தான் ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு, தமிழ்நாட்டில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம போட்ட மிக்சர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இதை யாராவது ட்ரை பண்ணீங்களா? ஒரு 6 பேர் யார் இன்ட்ரெஸ்டா இருக்கணும் ட்ரை பண்றேன்னா வாங்க இதை குடிக்கிறதுக்கு. மேலே ஏறி ஒரு 6 பேர் லைனா நில்லுங்க. மேலே ஏறி நில்லுங்க. இது எப்படி குடிக்கணும் நான் சொல்றேன், ஓகேங்களா? சாதாரணமா அப்படியெல்லாம் முடிச்சிட முடியாது. ஒன்னாவது இதுல என்ன இருக்கு? அது என்ன நீர்? அது நீர்மூலி தானே இது? ஆமாங்க, நீர்மூலி தானே. சர்பத்ல போடுவாங்க. பயப்படாதீங்க. அதுதான் கேட்டேன். இது எப்படின்னா அந்த பெரிய கிளாஸ்ல வந்து சோடா வந்து நம்ம இப்ப ஊத்திடுவோம், ஓகேங்களா? இந்த சின்ன கிளாஸ் வந்து அந்த பெரிய கிளாஸ் உள்ள போடுவோம். உள்ள போறப்ப சோடா பொங்கி வரும். அந்த பொங்குறப்பையும் குடிச்சீங்கன்னா தான் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜர் சோடா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணது மிக்சர் பண்ணது எப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாண்டி பீச்சில் இருக்கோம். பாத்தீங்கன்னா பப்ளிக் கூட சேர்ந்து நீங்க நாம வந்து இந்த டிஷ் என்ஜாய் பண்ணலாம். வாங்க மேலோட நீ மேலோட சுத்துறா. ஓகே இதெல்லாம் புரியாது. ரமேஷ் ஓகே கேட்டேன். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். குடிக்கலாம், ஃபுல்லா குடிங்க, அப்படியே வெல்பா குடிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கேரளால ரொம்ப ஃபேமஸான ஒரு இது இப்போ இந்த வெயில் நாள்ல. சரி, ஓகே. இந்த சோடா எப்படி இருந்துச்சு, உங்களுடைய அனுபவம் பத்தி சொல்லுங்க. நாங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருந்தோம். ஓகே, தான் ட்ரை பண்ணலான்னு நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் பார்த்தோம். பட் நீங்கள் வந்த நேரத்தில் நீங்கள் பண்ணி கொடுத்து நல்லா இருந்தது. டேஸ்ட் பண்ணிக்கலாம், வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஸ்பைசியா எல்லாமே கலந்து இருந்துச்சு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருந்தது. சரிசல் சிறப்பு இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்ஸ். எப்படிண்ணா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா? சரி, ஓகே. நல்லா இருந்துச்சு. இட்லி சோடா அந்த இஞ்சி போட்டு அந்த பாட்டில் போட்டு அந்த மூண்டி போட்டு அந்த சட்டு போட்டு அது போடுறோம். அந்த பண்டை மாற்றம். ரெடி 1 2 3. எப்படிங்க இருக்கு? ஃபுல்ஜர் சோடா ரெடி. இப்போ நம்ம இங்க பாரு, பொங்க மாதிரி குடிக்கணும். போட்டுறவா? காட்டன் அடிப்போலி. ஓகே, ரெடி. வேற லெவல் சூப்பர். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம பவர் பாண்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. subscribe please subscribe our channel Power Pandi Food. Bye. ரெடி 1 2 3. எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். அந்த பையனுக்கு பயம் இல்லை. பவர் பாண்டி ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பவர் பாண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.